கலைக்கிட்ட பேசுனீங்களாக்கா? எப்படி இருக்காளாம்? மாமியார் என்ன சொல்லிச்சான்? அதுதான் இங்க இல்லல்ல, மகா வீட்டுக்கு போயிட்டு இருந்தானு சொன்னா அன்னைக்கு கொழுந்தே. இன்னும் வரல போல. வந்தாதான் என்ன சொல்லுதுன்னு தெரியும். ஏதாட்டும் சொல்லிட்டு போட்டு இவளை பாட்டுக்கு இருக்க சொல்லுங்க. அது பேசுறத காதலே வாங்கிக்காம நீ நம்ம கதையை பார்க்க வேண்டியதானே. அது வாழ்ந்து முடிச்சுட்டு நீ என்ன அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தா அப்புறம் இவ வாழ்க்கை என்ன ஆகும்? அதை சொன்னதுக்கு தானமா வந்த கோவம் வருது அவளுக்கு. என்னத்தை போட்டு சொல்ல, நம்மளும் சொல்றோம், சொல்றது நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடணும். அந்த பொம்பளை கிட்ட காலம் தள்ள வீட்டுக்கு தானே தெரியும். அது ரொம்ப மோசமா இருக்கு. எங்க இருந்து தான் வந்து மாட்டுச்சோ இவளுக்குன்னு. போ, நல்ல வேலை இவ போய் சேரவும் நல்ல மழை. தண்ணி எடுக்க வேலை இல்லக்கா, தண்ணி வந்துட்டுன்னா பாத்தீங்களாக்கா? களை போற நேரம் எப்படி தண்ணி வந்துட்டு. அதான் கடவுள் நல்ல விலையை சோதிப்பாரு, என்னைக்கும் கைவிட மாட்டாரு. தண்ணி இல்லைன்னு தானே அந்த பொம்பளை ஓடிச்சு. ஆமா பத்தியா, அதை ஓட வைக்கிறதுக்குமே தண்ணி இல்லாம போயிருக்கும் போல. மழை வந்து ஒரே நல்ல தண்ணி வந்துட்டு பத்தியா. இந்த அதிசயத்தை எங்க போய் சொல்ல. நாளைக்கு வேணா போவோம்க்கா, கலையை போய் பார்த்துட்டு வருவோம். என்ன அப்படியே எனக்கு சுஷ்மாவையும் பார்க்கணும் போல இருக்கு, கத்துக்கிடுங்க. அதான் தண்ணி வந்துட்டுல, போய் 2 பேரையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வருவோம். என்னக்கா சொல்றியே, போவோமா? ஆட்டுமா, போவோம். நானும் தான் நினைச்சேன், சண்டை போட்டுட்டு போனா போய் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வரணும்னு இருக்கேன். பார்த்துக்க என்னடி இவ்வளோ நேரம் ஆகுது? இன்னைக்கு இந்த பஸ்ஸும் காணும், ஒன்றும் காணும். எவ்வளோ நேரம் நிற்க வேண்டியிருக்கு, காலெல்லாம் வலிக்கு. எல்லாரும் தானே நிற்கும், இவளுக்கு மட்டும் ஸ்பெஷல்ல உடனே கால் வலிச்சிடும். கொஞ்ச நேரம் கூட நிற்க மாட்டான். உன் கூட சேர்ந்து எல்லாரும் தானே நிற்கும், அமைதியாக தானே இருக்கும். கொஞ்ச நேரம் ஈரா, கொஞ்ச நேரம் கூட நிற்க மாட்டான். நீ நல்லா சத்தா சாப்பிட்டு நல்லா உனக்கு கால் கையெல்லாம் வலிக்காம நல்லா இருக்கு. எனக்கு வலிக்கு, நான் என்ன செய்ய? ஏன் நீயும் சாப்பிட வேண்டியதானே? நீ வெறும் மேகியும் நூடுல்ஸும் தின்னுட்டு இருந்தீங்கன்னா கால் தான் வலிக்கும். எனக்கு நீ சாப்பிட்றதுலாம் பிடிக்கல, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, அதான் நான் சாப்பிட்றேன். அப்ப கால் வலிக்க தான் செய்யும், சத்தம் கட்டாம இரு. இரு மோசமானவளா இருக்கா, வாயை கறக்க விட மாட்டாங்க. கால் வலிச்சா அதுல போய் உட்கார வானது ஏன் நின்றுட்டு கிடக்கா? அதெல்லாம் அழுக்கா இருக்கு. யாரெல்லாம் காலை வச்சு நின்னாவளோ என்னவோ தெரியல, அதுல போய் நான் உட்காரணுமா? எப்பப்பா, எனக்கு அதெல்லாம் பிடிக்காதம்மா. அப்ப அப்பா கிட்ட சொல்லி ஒரு வண்டி வாங்கிக்க. வண்டி வாங்கி வண்டியிலேயே போயிரு, எங்கேயும் உட்கார வேணாம், எங்கேயும் நிக்க வேணாம். அதான்ல நானும் பண்ணணும்னு இருக்கேன். எப்படியாச்சும் ஸ்கூட்டி ஓட்ட கத்துக்கிட்டு ஸ்கூட்டி ஒன்று வாங்கி ஸ்கூட்டிலேயே போயிட்டு ஸ்கூட்டிலேயே வரணும். இப்படிலாம் பஸ்க்கு நிக்க கூடாது இருக்கேன். நீ பாரதி அப்பா கிட்ட கேக்கியா? 2 பேரும் சேர்ந்து கேட்டா அம்மையும் அப்பாவும் ஒத்துக்கிடுவாங்க. ஒரு ஸ்கூட்டி வாங்கிடுவோம் பிள்ளை, 2 பேரும் அழகா போயிட்டு வரலாம். நான் எனக்கு கேட்கணும், எனக்கெல்லாம் வண்டி ஓட்ட முடியாதும்மா, எனக்கெல்லாம் பயமா இருக்கும். எனக்கெல்லாம் வேணாம், உனக்கு தானே வேணும், நீயே கேட்டு வாங்கிக்க. எனக்கு ரோடை கிராஸ் பண்ணவே பயமா இருக்கும். நாளை பின்ன 2 வண்டி ஒன்னா வந்தா இதுல வேற வண்டியில போகணுமா ஓட்டிக்கிட்டு. எனக்கெல்லாம் வண்டி வேணாமா. ஏய் ராஜி, உங்க மாமா மகன் வந்திருக்காவ. ஏ ராஜி, மாமா உன்னை வீட்டுக்கு கூட்டு வர சொன்னாவ. வண்டியில வரியா போவோம்? இல்ல இல்ல வேணாம், நான் எப்பவும் இவங்க 2 பேர் கூட தான் வருவேன். நாங்க 3 பேர் இருக்கோம்ல, ஒன்னா வந்துருவோம். நீங்க போயிட்டு வாங்க அண்ணா. அண்ணனா என்ன முறைய மாத்திட்டு இருக்கா? அத்தான்னு கூப்பிடுப்புல. அத்தானு கூப்பிடலாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அண்ணா தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அண்ணனே கூப்பிட்டுக்கிறேன். அம்மா வேற என்ன கூட்டிட்டு வர சொன்னாவ. வா போவோம். வேணா வாங்க, 3 பேரும் உக்காந்துக்கங்க, எல்லாரும் வண்டியில போயிருவோம். என்னது 3 பேரும் வண்டியில போயிருவோமா? ரொம்ப ஆசைதான். உங்களை வண்டியில கூட்டிட்டு வர சொன்னா உங்க அத்தை மகளை வண்டியில நீங்க வந்தா கூட்டிட்டு போங்க. அதை விட்டுட்டு எங்களெல்லாம் வண்டியில கூட்டிட்டு போகணும்னு சொல்றதெல்லாம் நல்லா பாத்துக்கிடுங்க. வானதி சும்மா இருடி, எதுக்கு சண்டை போட்டுட்டு கிடக்கா? சித்தியோட சொந்தக்கார வேறடி, சத்தம் கட்டாம இரு. செத்த நேரம் சொந்தக்காரனா எது வேணாலும் பேசுவாரோ? அவர் எது வேணாலும் பேசுவாரு, நான் கேட்டுட்டு இருக்கணும் போல. என்ன ஏம்மா என்னம்மா தப்பா பேசிட்டேன்? வண்டியில கூட்டிட்டு போய் வீட்டுல விடுறேன்னு தானே சொன்னேன். வேற யாருமா? உங்க எல்லாருக்கும் நான் மாமா மகன் தானே. எங்களுக்கு வந்து போறது எப்படின்னு தெரியும். தினமும் நாங்க தான் வரோம், நாங்க தான் பஸ்ல ஏறி போறோம். என்னமோ நீங்க வந்து தினமும் விட்டுட்டு போற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இங்க இருந்து ஒழுங்கா போயிருங்க, என்கிட்ட அடி வாங்கிடாதீங்க. சொந்தக்கார கிந்தக்காரெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், பாத்துக்கிடுங்க. அண்ணா சண்டைலாம் வேணாம்னா வீட்டுக்கு போயிருங்க, நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன்.